எங்களுடைய தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு மற்றும் ஆற்காடு அரசு திருவிழா 2013ஆம் ஆண்டு நம்மாழ்வார் ஐயா அவர்களால் ஆற்காடு அடுத்த ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தக்காகுளம் கிராமத்தில் எங்கள் KM இயற்கை வழி வேளாண் பள்ளியில் தொடங்கப்பட்டது. ஐயா தொடங்கி வச்ச இந்த நிகழ்ச்சி அவர் விரும்பியபடியே எங்களுக்கு 20 ஏக்கர் நிலம் இருக்கு, ஒரு 8 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு. அதுல அவர் விரும்பியபடியே இன்று வரை நாங்கள் தொடர்ந்து இயற்கை விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சிகளும் அங்க சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை எல்லாம் இயற்கை விவசாயிகளாக மாற்றுவதற்காக அங்க பல நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். இயற்கை விளைபொருட்கள், இயற்கை விதைகள் பராமரிக்கிறது, இயற்கை விதைகள் கைமாற்றம் பண்றது, இயற்கை உணவு. ஐயா சித்தரையா பண்ணையில 2-3 தடவை இயற்கை உணவு, இயற்கை மருத்துவம் பத்தி பேசியிருக்காங்க. ஐயா பண்ணைக்கு நாங்க போயிருக்கிறோம். நம்மாழ்வார் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி உழவனே உலகில் முதன்மையானவன், ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வருடங்களில் முயற்சி என்பது விதை போல விதைத்துக் கொண்டே முளைத்தால் மரம், இல்லை என்றால் மண்ணுக்கு உரம் என்று ஐயா சொன்னதையே ஒரு வேலை வழக்காக நாங்கள் எடுத்துக்கொண்டு இன்றைய வரை பயணம் செய்கின்றோம். தொடர்ந்து 7 ஆண்டுகளாக நம்முடைய நெல் ஜெயராமன் ஐயா அவர்கள் முதல்ல தொடங்கி வச்ச ஆற்காடு அரிசி திருவிழா என்பது நாங்கள் 20,000 விவசாயிகளையும் பொதுமக்களையும் ஒருங்கிணைத்து அந்த பகுதியில விவசாயிகளுக்கும் இந்த பொதுமக்களுக்கான ஒரு இணைப்பை நாங்கள் ஏற்படுத்தி வரோம். நம்மாழ்வார் ஐயா சொன்னதுதான், அதுதான் சித்தர் ஐயா செய்து வர்றார். பண்ணைக்கு நம்ம போயிருக்கிறோம், நேரடியா போயிருக்கோம். யாரு ஒவ்வொரு விவசாயியும் தான் விளைவித்த விளைபொருட்களை தானே விற்க வேண்டும், அதுதான் அவருடைய கொள்கையில ஒரு சிறந்த. அப்பதான் விவசாயம் என்பது, குறிப்பாக இயற்கை விவசாயம் என்பது முன்னுக்கு வரும்னு சொல்லி ஐயா அடிக்கடி எல்லா மேடையில சொல்லுவாங்க. அதை நாங்க செய்திருக்கிறோம். ஒவ்வொரு விவசாயியும் வியாபாரியாக மாற வேண்டும், அதுதான் எங்க கொள்கை. அந்த கொள்கையில தான் நாங்க ஒவ்வொரு வருஷமும் ஆற்காடு அரிசி திருவிழா, ஏன்னா ஆற்காடு பாலாற்றுங்கிற ஓரத்தில் இருக்கிற ஊருங்க. எப்படி காவேரி அந்த பக்கம் தஞ்சாவூர் சைடோ அது போல எங்க பக்கத்துல பாலாற்றுங்கிற ஓரத்துல நெல் விவசாயம் தான் அதிகம். குறிப்பாக ஆற்காடு கிச்சிலி சம்பா அப்படிங்கிற நெல் ரொம்ப ஃபேமஸுங்க. ஜீரக சம்பா நெல் தான் ரொம்ப ஃபேமஸ். அப்ப அந்த ஆற்காடு கிச்சிலி சம்பா அரிசி தான் ஒரு காலத்துல இந்த சென்னையில வசித்தவங்க அவ்வளவு பேரும் சாப்பிடுவாங்க. அதனாலதான் எங்க ஊருக்கு ஆற்காடு கிச்சிலி சம்பா. அதே போல சேலம் சைடு போனா ஆத்தூர் கிச்சிலி சம்பா, ஒரே கிச்சிலி சம்பா தான், ஊர் தான் வேறு. அங்க விளையிறதுனால அது ஆத்தூர், இங்க விளையிறதுனால அது ஆற்காடு. அதனால நாங்க ஆற்காடு அரிசி திருவிழான்னு வச்சோம். நெல் ஜெயராமன் ஐயா அவர்களை முதல்ல தொடங்கத்துக்கு கூடும்போது அதான் சொன்னாரு, நாங்க எல்லா விதமான விழாவும் நடத்திட்டோம், விதை விழா நடத்திட்டோம், அப்புறம் எங்க அறுவடை விழா அளவுக்கு நடத்தணும். ஆனா அரிசி நாங்க இது வரைக்கும் நடத்துற, நீங்க தான் முதல்ல நம்ம இந்த பகுதியில அரிசி திருவிழா நடத்துறீங்கன்னு சொல்லி ஐயா தொடங்கி வச்சாங்க. அதே போல ஆற்காடு அரிசி திருவிழான்றது எங்களுடைய ஒரே குறிக்கோள், கூட்டப்பட்ட அரிசி அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, மக்களுக்கும் உழவர்களுக்கும் நேரடி தொடர்பு ஏற்படுத்துறது. இப்ப நாங்க மார்க்கெட்ல பண்ண மாட்டோம், நாங்க வியாபாரம் பண்ண மாட்டோம். அங்க பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயிகள் நேரடியா கொண்டு அவங்க விதை நெல்லை விற்பாங்க, அவரோட அரிசி மற்றும் அவர் விளைவித்த பொருட்களை விற்பாங்க. இப்போ என்னன்னா விவசாயத்தில் ஒரு முன்னேற்றம் என்ன ஏற்பட்டுதுன்னா, அவர்கள் விளைவிக்கிற பொருளையோ இல்ல விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்குற இந்த இயற்கை விவசாயிகள் கிட்ட வாங்குற பொருளையோ மதிப்பு கூட்டி இப்ப அவங்களே விற்பனை செய்யறாங்க. அந்த கடைக்கு தான் இப்போ எங்க ஆற்காடு அரிசி அந்த கடைக்கு தான் முக்கால் கடைக்கு வந்திருக்கு. அவங்களை எல்லாம் நாங்க அறிமுகப்படுத்துறது தான் எங்க வேலை. அவங்கள மேடை ஏற்றுவோம். இப்ப விருது கொடுத்தும் பாருங்க, அது போல நீங்க விருது கொடுக்குற மாதிரி அவர்களுக்கு ஊக்கமாக விருதுகளை கொடுத்து அவர்களை மேலும் ஊக்கப்படுத்துறது. அவர்களுக்கு என்ன அவர்களுடைய விவசாயத்துக்கு தேவையான, நம்மாழ்வார் சொன்ன மாதிரி கிராமத்துல இருந்து விளைந்த பொருட்கள் நகரத்துக்கு விற்பனைக்கு போகும். ஆனா காலம் என்ன மாத்திச்சுன்னா, நகரத்திலிருந்து இந்த உரங்களை, அதாவது செயற்கை உப்புகளை வாங்கி நிலத்துல விவசாயம் பண்ணி அதுக்கப்புறம் விவசாயி மறுபடியும் அதை கொண்டு போகும்போது அவனுக்கு நஷ்டமாயி போச்சுன்னு ஐயா விளக்கமா சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணிதான் இப்ப அந்த இயற்கை உரங்களை தயாரிக்குது. இப்போ ரொம்ப இயற்கை விவசாயம் என்பது மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ளாயிருக்குங்க. காரணம் என்னன்னா, எல்லா விவசாயியும் விஞ்ஞானியா மாறி இருக்காங்க. நிறைய இடத்துல இந்த பொருள் இது எதுக்கு போடலாம், இப்போதான் அடி உரம் என்பது
நிலத்திலிருந்து வாங்கி வந்து போறது குறைஞ்சிருச்சு. அவர்களே அவர்கள் தோட்டத்துல உரங்களை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல பூச்சிக்கொல்லியே கிடையாதுங்க. பூச்சி வெரைட்டி தான் சொன்னோம். பூச்சியை கொல்லக்கூடாது. இயற்கையை நம்ம என்னைக்குமே அழிக்கக்கூடாது. அதான் நம்ம ஆழ்வார் பாலிசி. ஒரு சாதாரண ஒரு நாட்டு பசுமாடை வச்சு பாளையக்கர் ஐயா சொன்ன மாதிரி 10 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம் ஒரே ஒரு நாட்டு பசுமாடு. அந்த மாதிரி நாட்டு மாட்டினுடைய கோமியம், சாணம், பால், தயிர் இதெல்லாம் வச்சு பஞ்சகாவியா தயார் பண்ணி அடிக்கிறோம். ஒரு சாதாரண அங்க கிடைக்கிற தழைகள்லாம் ஒண்ணு சேர்த்து நாட்டு மாட்டு கோமியத்துல ஊற வச்சு அடிச்சா போதுங்க. பூச்சி வெரைட்டி, மிக அற்புதமான பூச்சி வெரைட்டி. எங்க நிலத்துல எல்லாம் நானு எதுவுமே பண்றது இல்லை. இயற்கை விவசாயம்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அதுக்கு ஏதோ நிறைய செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இயற்கை விவசாயமே கிடையாது. நாங்க அதை அலோவ் பண்றதும் கிடையாது. எதுவுமே செய்ய தேவையில்லைங்க. இயற்கை அது வேலையை அது தானா செய்யும். பருவத்துல என்ன பயிர் வைக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். முக்கியமா அதை உழணும், விதைக்கணும், அறுவடை பண்ணணும். அதான் இயற்கை விவசாயம். இயற்கை வேளாண்மைன்றது அதுதான். அதை விட்டுட்டு இப்போ இயற்கையே உரங்கள் தயாரிக்கிறோம், அது தயாரிக்கிறோம் சொல்லிட்டு நிறைய மறுபடியும் அது ஒரு வியாபாரமா கொண்டு வராங்க. இதை எங்களால ஏற்றுக்க முடியல. நான் அடிக்கடி எங்க நண்பர்களுக்கு சொல்றது ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக பூமி, ஒரு கலாச்சாரம் நிறைந்த பூமி. இங்க 140 கோடி மக்கள் வாழ்கின்ற நாடு. ஆனா இந்த நாட்டுல சட்டம், அரசியல் அமைப்பு இதையெல்லாம் தாண்டி நல்ல மனிதர்கள் நிறைய இருக்கிறதுனாலதான் இந்த நாடு இவ்வளவு அமைதியா போகுது. 140 கோடி மக்களை போய் ஒரு சட்டத்தால எப்படி கட்டுப்படுத்த முடியாது. இந்த கலாச்சாரமும் பண்பாடும் தொடர்ந்து நல்ல மனிதர்களும் நிறைய இருக்கிறதுனாலதான் இந்த நாடு இவ்வளவு சிறப்பா போயிட்டு சொல்லுவேன். அது போல நீங்க நம்ம மக்கள் விழிப்புணர்வு அடைந்து மறுபடியும் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்து எங்களுடைய கொள்கையான உழவனே உலகில் முதன்மையானவன், ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் என்கிற நம்மாழ்வாரின் கொள்கைப்படி எல்லாரும் விவசாயத்துக்கு வரணும், சிறப்பா செய்யணும். இளைஞர்கள் அதுவும் மாணவர்களுக்கு என்னன்னா 140 கோடி மக்களுக்கு எத்தனை ஃபேக்டரி வச்சாலும் வேலை கொடுக்க முடியாது. நம்ம நாடு இயற்கை விவசாய நாடு. இயற்கை விவசாயம் உங்களுக்கு அவ்வளவு பேருக்கு வேலை இருக்கு. படிச்சுட்டு வரலாம். நீங்க வெறும் மட்டும்தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வேளாண்மையை படிச்சு வந்து அவ்வளவு பேருக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, உலக நாடு பூரா நீங்க ஏற்றுமதி பண்ணலாம். அந்த வாய்ப்பு நமக்கு தான் இருக்குது. காரணம் எல்லா விதமான தட்பவெட்ப சூழ்நிலைகளும் நிறைந்த ஒரே நாடு இந்தியா தான் உலகத்துல. அதனால நீங்க எல்லாரும் நல்லா வளமா நலமா வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன்.